நவகிரக தோஷங்கள் விலக எளிய முறை பரிகாரங்கள் இங்கு நான் கூற முற்படுகிறேன். இதை நீங்கள் முறையாக செய்து எல்லா வளங்களும் பெற வேண்டும். பரிகாரம் என்பது சரணாகதி தத்துவத்தில் தான் உள்ளது. நீங்கள் வழிபடும் தெய்வத்தை முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட வேண்டும். அடைந்து விடும் பட்சத்தில் எல்லா தோஷங்களும் விலகும். இதற்கு பெரிய அளவு தொகைகள் செலவு செய்து எதையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தாலும் அது முழு பலனை அளிக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் நாம் இப்பொழுது அனுபவிக்கும் சங்கடங்கள் முன்வினை கர்மாவால் வந்ததுதான். எனக்கு தெரிந்த வரையில் உண்மை. ஆனால் குறைத்துக் கொள்ள முடியும், கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியும். நான் கூறியிருக்கின்ற இந்த எளிய முறை பரிகாரங்கள், இது போன்ற எளிய முறை பரிகாரங்கள் நிறைய உள்ளது. அதை ஒன்றைத்தான் நான் கூறியுள்ளேன். இந்த செலவு குறையான முறையான பரிகாரத்தை நீங்கள் செய்து எல்லா வளமும் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று மனமாற விரும்புகிறேன். ஸ்ரீ புத பகவானால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான திருவெண்காடு புத பகவான் ஸ்தலத்திற்கு புதன்கிழமை காலை 6:30 மணி முதல் 6:50 மணிக்குள் அங்குள்ள சூரிய சந்திர அக்னி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு அங்குள்ள என் அப்பனுக்கும் அம்மைக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு புத பகவான் சன்னதிக்கு சென்று அங்கு அவருக்கு 9 விதமான அபிஷேகம் செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து பச்சை வஸ்திரம் சாத்துபடி செய்து பச்சை பெய்து நைவேத்தியம் செய்து விட்டு என்னுடைய குறைகள் எல்லாம் விலக வேண்டும், என்னுடைய சங்கடங்கள் விலக வேண்டும், என் புத்தி நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று மனமுறைகி பிரார்த்தனை செய்துவிட்டு சுமார் 2 மணி நேரம் கோவிலில் அமர்ந்து நல்ல விஷயங்கள் பேசிவிட்டு பிறகு வீட்டுக்கு அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நவகிரகங்களில் புதனுக்கு புதன்கிழமை தோறும் அர்ச்சனை செய்துவிட்டு பச்சை வஸ்திர ஆடை சாத்துபடி செய்து விரதம் வந்து வழிபட்டு வர வேண்டும். மேலும் புதன்கிழமைகளில் வீட்டுக்கு அருகே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு 9 வாரங்கள் வர எல்லா தோஷங்களும் விலகி வாழ்க்கையில் வசந்த காற்று வீசத் தொடங்கும். நீங்கள் இந்த முறையான பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தை செய்து எல்லா பாதிப்புகளும் விலகி நன்மையடைய
நான் வணங்கும் சிவகாமாட்சி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.